ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி புது சாமந்தி செடி நட போகிறோம். மண் எப்படின்ட்டு நல்லா வளரும்ன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செம்பருத்தி பாருங்கள், இது சில டைமில் க்ரீன் கலரில் மாறுது. நல்லாயிருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடியில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த செடி பார்க்குறீங்க. அந்த செடி தான். இப்போ நம்ம சாமந்தி செடி நடலாம் வாங்க. இப்போ இந்த பாட்டில் தான் நம்ம நட போகிறோம். ஆனால் நீங்கள் மண் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்பத்துக்கே நட்டுட போகிறோன்னா நீங்கள் மண்புழு எருவு, மணல், மண் இந்த மூணுமே கலந்துட்டு கொஞ்சமாக காஞ்ச சனமோ இல்லை மக்கன மாட்டு சனம் கவு மேனூர் நீங்கள் போட்டு கலந்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு மண்ணுன்னா இப்போ இந்த பாட்டுக்கு நான் எடுத்துருக்குறேன். 2 பங்கு மண், 1 பங்கு மணல், 1 பங்கு கம்போஸ்ட்டு, அது போல் நீங்கள் கலந்துட்டு செடி நட்டுடலாம். நான் இப்போ அதே அளவுலேயே இதில் நான் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு கொஞ்சம் மக்கட்டுன்னு சொல்லிட்டு மண் வச்சுருந்தேன். இதில் தான் நான் சாமந்தி செடி நட போகிறேன். இருந்தாலும் நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணலனாலும் இப்போ நான் சொன்ன அளவில் கலந்துட்டு நட்டுடலாம். கூடவே இப்போ நான் சொன்ன அளவு போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் சேர்த்துக்கிட்டு மண்ணுக்குள்ளே நீங்கள் அப்பத்துக்கே நட்டுடலாம். இப்போ இது போல் மண் எடுத்துடுறேன். ஏன்னா இந்த தொட்டிலெல்லாம் நான் லிமிட்டாக இருக்குது எனக்கு இந்த சாமந்தி செடி வளர்க்குறதுக்கு. அதனால் இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் மண் தொட்டி சின்னதாக இருக்கும் என்கிட்ட, அதிலெல்லாம் செடி வளர்த்துன்னுருக்கேன். ரொம்ப பெருசாலாம் வைக்கல, நான் எல்லாமே மீடியம் சைஸ் தான். ஏன்னா இடமெல்லாம் நமக்கு இல்லை. அதனால் இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பால்கனி கார்டன் வச்சுருந்தீங்கன்னா இது போல் சின்ன சின்ன பாட்டில் கூட நீங்கள் சூப்பராக வளர்க்கலாம். காய்கறியும் வளர்க்கலாம், பூச்செடியும் வளர்க்கலாம். இப்போ பாருங்கள், மண் நல்லா பொறுன்னு இருக்குது. மண் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மண் பொறுன்னு இருந்தால் சாமந்தி செடிக்கேற்ற மண்ணாக இருக்கும். ஏன்னா சாமந்திக்கு ரொம்ப களி போல் இருக்கக்கூடாது, வெறும் செம்மண்ணெல்லாம் போடக்கூடாது. அந்த செம்மண்ணே ரொம்ப நாள் மக்கி புட்டு போல் இருந்ததுன்னா கையில் பிடிச்சா கூட உடையணும். அது போல் இருந்தால் கூட எதுவும் செய்யாது. அப்போ கூட நீங்கள் கொஞ்சம் போல் மணல் சேர்த்துக்கணும். இது போல் சேர்க்கும்போது சாமந்தி செடி நல்லா வளரும். இந்த சைஸ் பாட்டிலேயே சாமந்தி நட்டுட்டு நீங்கள் பாதி அளவு சாமந்தி கட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு இது போல் கட் பண்ணிடணும் பாதி அளவு. பூவெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணலாம். இன்னும் புது பூ மொட்டெல்லாம் கட் பண்ணால் நல்லா தான் வளரும். ஏன்னா புது மொட்டு போயிட்டுனா பூ பார்க்கணுன்னா மட்டுமே நீங்கள் அப்படியே விட்டுட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதாவது புது பூவெல்லாம் பூக்கணும் பெருசாகவே. பெரிய பூவாக பூக்கணுன்னா வாழைப்பழம் தோல் நீங்கள் கொஞ்சம் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஊற்றணும். பெரிய பூவாக மாறும், மொட்டெல்லாம் பெரிய பூவாக வளரும். இது போல் நல்லா மண் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நாள் போட்டு வைக்கணும். கொஞ்சம் லேசாக டைட்டாக ஆகிட்டு இருக்கும். ஏன்னா பொறு நிற்காது, லேசாக கொத்தி விடணும். இந்த சைடு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது ரஃப்பாக இருக்கணும் மண், ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கணும். அதாவது மணல் போல் இது போல் நல்லா கொத்தி விட்டுட்டு பாருங்கள். நான் மெரூன் சாமந்தி தான் நடுறேன். இந்த மெரூன் சாமந்தி ரொம்ப டார்க் மெரூன், இது லைட் மெரூன்னா ரெட்டு போல் இருக்கும், அது வேறு. இந்த பாட்டிலேருந்து எப்படி எடுக்கணும் பிளான்ட்டுனா, ஏன்னா புதுசாக செடி நடுறவங்களும் இருப்பாங்க பார்க்குறவங்க, அதுக்கு சொல்கிறேன். கீழ் பாகத்தில் ஏதாவது லீஃப் ரொம்ப ஒட்டிக்கிட்டு சாயல்கிட்டலாம் இருந்தால் நீங்கள் எடுத்துடணும். முன்னாடியே எடுத்துகிட்டு பாருங்கள், விரல் நம்ம இது போல் விடணும். விட்டு லேசாக இது போல் தொட்டியோ இல்லை வேறு பெரிய தொட்டியெல்லாம் சிமெண்ட் தொட்டியெல்லாம் இருக்கும், லைட்டாக சைடில் இது போல் தட்டி விடணும். தட்டினா தனியாக வரும் பாருங்கள், ஈஸியாக. அப்புறம் கொஞ்சம் போல் மண் லூஸ் பண்ணணும். ரொம்ப பண்ண தேவையில்ல, மண் பொறுத்து. ரொம்ப களி போல் சாயில் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய உடைச்சி விடணும், இல்லைன்னா கொஞ்சம் போல் உடைக்கணும். இது கொஞ்சம் செம்மண் அதிகமாக தான் இருக்குது, அதனால நான் பாதி அளவுக்கு எடுத்துடுறேன். வேர் தெரிகிற போல் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கினா தான் இந்த சாமந்தி செடி வளர்க்குறது. நிறைய மண் இருக்கா செம்மண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது போல் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சைடில் உடைக்கணும். இது போல் சைடில் எடுத்து விட்டால் தான் மண் இங்கேயும் கொஞ்சம் வேர் லூஸ் ஆகும், ரூட் நம்மளுக்கு லூஸ் ஆகும். சாயல்குள்ளேருந்து வெளியே
வேறு மண்ணுக்கு இறங்கி வர்றதுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உடச்சி விட்டுட்டேன். இப்போ மண் போடணும். நம்ம நல்லா வந்து சாயில் வந்து ரவை போல் இருக்கணும். மணலில் கூட சூப்பராக வரும். ஆனால் அதுக்கேற்ற போல் நீங்கள் கம்போஸ்ட்டு, அதாவது கவு மேனூர் எல்லாமே கலந்து கரெக்டாக இருந்ததுன்னா வெறும் மணலில் கூட சாமந்தி செடி நல்லா வளர்க்கலாம். வெறும் மணலில் எப்படி வளர்க்குறதுன்னு நான் அப்புறமா வீடியோ பண்ணுறேன். அதாவது எருவு இருக்கணும். அந்த எருவு எப்படி போடணும்னு சொல்லிட்டு கீழே அடிபாகத்தில் வந்து லீஃப் எல்லாம் இருக்குது. நம்ம நடும்போதே வருது பாருங்கள். அதனால தான் முன்னாடியே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த லீஃப் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நட்டு வச்சு பார்க்கலாம் வேர் வருதான்னு சொல்லிட்டு. வேர் வரும். அந்த இலை நல்லா இருந்தால் வேர் வரும். பழுத்து போய் அது போலலாம் இருந்தால் வராது. இது போலலாம் சாமந்தி செடி நட்டதுக்கப்புறமா தண்ணி ஒரு வாட்டி நிறைய ஊற்றி விட்டுடணும். பாட்டிலேருந்து இறங்கி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது போல் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். லேசாக ஈரப்பதம் லேசாக இருக்குது. அதனால 2 கிளாஸ் தான் ஊற்றணும். இல்லைன்னா நீங்கள் 3 கிளாஸ் ஊற்றணும். இது போல் செடி நட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம். நாளைக்கே தண்ணி விடக்கூடாது. அப்படியே விட்டுடணும். நாளைக்கு விட்டுட்டு நாளை மறுநாள் மட்டும் மேல் சாயில் மட்டுமே நினச்சிக்கணும். அதுக்கப்புறமா மறுநாள் தண்ணி விடக்கூடாது. அதுக்கு மறுநாள் மேல் சாயில் மட்டுமே நினச்சி விடணும். திருப்பி அடுத்தது வந்து தண்ணி நிறைய விடலாம். அது போல் இல்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக நிறைய விட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மேல் சாயில் மட்டுமே நினச்சி வைக்கலாம். அப்படி கூட உங்களுக்கு தெரிஞ்சப்போல் செஞ்சுக்கலாம். இந்த மீடியம் சைஸ் தொட்டியில் வந்து நீங்கள் புது சாமந்தி செடி நட்டால் நல்லா வளரும். பாட்டிங் மிக்ஸ் வந்து நான் சொன்ன போல் கலந்து நட்டிங்கன்னா சூப்பராக புது செடி சாமந்தி செடி நல்லா வளரும். ஆனால் நட்டதுக்கப்புறமா தண்ணி எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த மொட்டு மேலெல்லாம் இல்லாமல் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன போல் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணாதான் நல்லது. ஏன்னா அதிர்ச்சியாக இருக்கும் பிளான்ட்டு. அதுக்கு பாருங்க, இதெல்லாம் கூட புது செடி தான். எத்தனை நாள் ஆகுது. நல்ல சின்ன கப்பு தொட்டிலே நான் வச்சுன்னு இருக்கிறேன். இன்னும் நடலை. இப்போ நான் சொல்கிற போல் இந்த பிளான்ட்டு கூட நான் இதே போல் மண் ரெடி பண்ணிட்டு இந்த 2 செடியும் கூட பாட்டிங் பண்ணிவிடுவேன். இது போல் பாட்டிங் மிக்ஸ் கலந்து தான் நடணும். மணல் கண்டிப்பாக அதில் இருந்தே ஆகணும். இப்போது இது போல் நட்டதுக்கப்புறமா நீங்கள் மேல் பாகத்தில் கம்போஸ்டெல்லாம் போடலாம். மண் இல்லைன்னா நீங்கள் மேல் பாகத்தில் கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.